பாராமுண்டிங்கிற மீன் வந்து இந்தியாவில் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். நான் இங்கே வந்து காஸ்கோவில் ஃப்ரோசன் செக்ஷனில் வாங்கினேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. திலேப்பியா சால்மனை கம்பேர் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்படி தனித்தனி பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ராபப்ளி 10 பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 3 பீசஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். கோல்டாக இருந்தனால நான் அன்றைக்கி வந்து ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். இல்லை எதுவுமே போடலைங்க. வெறும் உப்பு, மிளகா பொடி, பெப்பரு, கொஞ்சம் மல்லித்தூள், இது வந்து தண்ணியெலாம் போட்டு கலக்காமல் இப்படி ட்ரையாக ஒரு டைம் அப்படியே மசாலா கலக்கி வச்சு பாருங்கள். ஒரு மசாலாவுமே இல்லை, சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து ஃப்ரைடே என் கிளாஸில் வந்து ட்ரெஷர் டே. அதாவது ஹோல் வீக்கு கிளாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். அப்போ அவங்க ட்ரெஷர் ஒன்று பிக் பண்ணலாம். இப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எனக்கு கேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லா கேக்குமே. அவங்க எனக்கு வந்து பர்த்டே, நான் அவங்களுக்கு வந்து கேக் பண்ணி தரோம், நீங்கள் வந்து ப்ளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு பொருள்லாம் வச்சு அவங்க உலகத்தில் அவங்க ஒரு கேக்கை க்ரியேட் பண்ணி என்னை ப்ளோ பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க அந்த குழந்தைங்களோட உலகமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.